இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுடி. எங்கடி இருக்க? நான் கோவில்ல இருக்கேன். நாளைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட், மறக்காம வந்துடு. என்னடி திடீர்னு சொல்ற? ஆமா, திடீர்னு தான் முடிவாச்சு. யார் மாப்பிள்ள? எங்க அத்தை பையன்தான். எப்படிடி ஜாதகம் செட் ஆகலன்னு சொன்ன? திடீர்னு அவங்க கூடவே எப்படி? அது ஒரு சின்ன கோல்மால் வேலை. எங்க அத்தை இருக்காங்கல்ல, ஜாதகத்தை மாத்தி வச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி குழந்தை கையில போய் சூடு வச்சிருக்கீங்க. யாரு நீ? ஓ, நான் யாரா? இருங்க, இப்பவே ஸ்ருதி சில்ட்ரன் கேருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. இசை, இசை வாமா. இவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? வா பானுமதி, இவ பேரு இசை. இவதான் என்னோட 2வது மருமக. விஷாலுக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற பொண்ணு. எல்லாரும் முன்னாடியும் என்ன கால்ல விழ வச்சுட்டல. என் வாழ்க்கையில உன்னை நான் மறக்கவே மாட்டேன். இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னையே நினைச்சிட்டு இருக்கணும். உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இவங்க என்ன இங்க? புரியலையே. அண்ணி, இவதான் நான் சொன்னவ. நம்மள அன்னைக்கு சுபத்ரா கிட்ட மாட்டி விட்டாளே, இவ்வளவுதான் விஷாலுக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. எனக்கு இவ்வளவு தெரியும். நான் பார்த்திருக்கேன். அம்மா, இவங்க ரொம்ப தப்பானவங்கம்மா. ஜாதகத்தை மாத்தி வச்சு உங்களை ஏமாத்திருக்காங்க. ராகவ், என்ன சொல்ற? ஆமாமா, நான் சொல்றது உண்மைதான். இவங்க பொய்யான ஜாதகத்தை வச்சு உங்களை ரொம்ப ஏமாத்திருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு ராகவ். இவங்க ஜாதகத்தை மாத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்றியே, எப்படி சொல்ற? இசைதாமா சொன்னாங்க. கோயில்ல இவங்க தீப்தியை பார்த்திருக்காங்க. அங்க அவங்க ஃப்ரெண்டோட பேசினதா சொல்றாங்க. இசை, நீ சொல்றது உண்மையா? தீப்தி ஜாதகத்தை மாத்தி வச்சோன்னு சொன்னாளா? நீ கேட்டியா? ஆமா, இவங்க போன்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நாளைக்கு நான் நிச்சயம் வச்சிருக்கேன், என்னோட அத்தை பையன் தான் மாப்பிள்ளன்னு இவங்க சொன்னாங்க. ஜாதகத்தை மாத்தி வச்சுதான் என் அத்தைய நான் சம்மதிக்க வச்சேன்னு இவங்க சொன்னாங்க. நான் அதை பார்த்தேன், கேட்டேன். இத பாரு, இது ரொம்ப தப்புமா. இப்படி ஒரு பொண்ணு மேல, ஒரு குடும்பத்து மேல அபாண்டமால பழி சுமத்த கூடாது. நான் தப்பா நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன், பண்ணிட்டும் இருந்தேன். ஆனா இப்போ இல்ல. யாராவது அவங்க பொண்ணோட ஜாதகத்தை மாத்தி வைப்பாங்களா? அந்த அளவுக்கெல்லாம் நான் மோசமானவ கிடையாது. நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிற ஆசையில தான் தீப்திய ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட தான் ஜாதகத்தை கொடுத்தோம். நீங்களும் பொருத்தம் பார்த்து சரியா இருக்குன்னு தானே வந்து சொன்னீங்க. சந்தோஷமா நிச்சயம் பண்ணலான்னு வேற சொன்னீங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இத பார் சுபத்ரா, இப்போ உனக்கு பிடிக்கலனா இதோடயே நாம நிறுத்திக்கலாம். அதுக்காக அபாண்டமா என் மேல இப்படி எல்லாம் பழி போடாதீங்க. எங்களை இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க.
அன்னைக்கு இந்த மாதிரி தான் இந்த பொண்ணு எங்கிருந்தோ வந்து ஏன் மேல பழிய போட்டு என்ன அசிங்கப்படுத்தினா. இன்னைக்கு நம்ம அண்ணி மேல தீப்தி மேல எப்படி ஒரு பழிய சொல்றா. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணாக கூடாதுன்னு இவதான் ஏதோ பிரச்சனை உண்டாக்குறான்னு நினைக்கிறேன். நீ நல்ல எண்ணத்தோட தான் செஞ்சிருக்க. ஆனா அவங்க அப்படி இல்லம்மா. நீங்க சொல்றது பொய். நீங்க ஜாதகத்தை மாத்தி வச்சு அத்தைய ஏமாத்திருக்கீங்க. தீப்திய ராகவ் கட்டிக்கிட்டா சுபத்ரா அத்தை உயிருக்கும் மாமா உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அதனால போலி ஜாதகத்தை எழுதி அத்தை கிட்ட கொடுத்து ஏமாத்தி வச்சிருக்கீங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு அத்தை முன்னாடி நான் நிரூபிப்பேன். என் தங்கச்சிக்காக தானே நான் பொய் சொல்றேன்னு சொன்னீங்க. உண்மைய சொல்லி நிரூபிச்சு என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்குறேன். இல்ல நான் இசை இல்ல. அத்தை, நீங்க நம்பாததே எனக்கு வருத்தம் இல்ல. நான் வரேன், உண்மையோட வரேன். சுபத்ரா, நான் கிளம்புறேன். நிச்சய வேலை நிறைய இருக்கு. நீங்க போய் பாருங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான். ஏதோ குழப்பத்துல சொல்லிட்டா. நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க. சரி விடு. அவ ஏதோ சின்ன பொண்ணு. தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல அவ இப்படி பண்ணிட்டா. பரவாயில்ல, நான் எதையும் மனசுல வச்சுக்கல. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல கவலைப்படாத, சந்தோஷமா போயிட்டு வா. சரிங்க பாட்டி, நான் வரேன். சரிம்மா, வா. வரோம். வாங்க. வரோங்க. வரோம். ஹே தீப்தி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏன் போன்ல இந்த விஷயத்தை எல்லாம் டிஸ்கஸ் பண்ண, அதுவும் கோவில்ல? ஐயோ இல்ல அத்தை, நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப ரகசியமா தான் பேசினேன். அவ எப்படி ஒட்டு கேட்டான்னு தெரியல. வாய மூடு. காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ராகவ் உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் யார்கிட்டயும் இத பத்தி மூச்சு விடக்கூடாது, புரியுதா? இது விளையாட்டு விஷயம் இல்ல. சரிங்க அத்தை. ஓ, வண்டி எடுங்க. வண்டியில சாமி, இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியணும். எந்த தவறும் நடக்க கூடாது. நீதான் எல்லாத்தையும் சரியா வழி நடத்தணும்.